ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஓகே. சரி. நமக்கு இந்த 1857 ரிவோல்ட் பார்த்தோம் இல்லையா? அதில் இன்னும் அடிஷ்னல் நம்ம ஒண்ணே ஒன்று மட்டும் டேட்டா எழுத வேண்டியது இருக்கு. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய புக்கு. சரி. இந்த 1857 ரிவோல்ட் அப்படிங்கிறது முடிஞ்சது 1858ல் கடைசியாக நவம்பர் 1 அலகாபாத்தில் ராயல் தர்பார் ஹால் அப்படிங்கிற இடத்துல இருந்து எல்லாம் பேசி முடிச்சாச்சு இல்லையா? இந்த இவ்வளோ பெரிய நடந்த ரிவோல்ட்டை நிறைய பேர் புக்காக எழுதியிருக்கிறாங்க. அந்த புக்ஸ் அந்த ஆத்தர்ஸ் அதை எழுதிக்கும். இதுவும் நிறைய முறை கேள்வியில் கேட்டுகிட்டே இருக்கிறது தான். (1857) அப்படின்னே எழுதியிருக்காங்க. 1857. இது எழுதினவர் டாக்டர் எஸ்என் சென். அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் சிப்பாய் வார் இன் இந்தியா. இது எல்லாமே இங்கிலீஷில் தான் எழுதியிருக்காங்க. இதை இங்கிலீஷ்லேயே எழுதிங்க. தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுனால இதை ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் அப்படியே எழுதிங்க. இதெல்லாம் புக்கோட நேம் தான். ஹிஸ்ட்ரி ஆஃப் சிப்பாய் வார் இன் இந்தியா. இதை தொடங்கும் போது இதை எழுத தொடங்கினது யார் அப்படின்னா ஜான் கேஇ அப்படிங்கிறவர் இதை எழுத தொடங்கிட்டார். ஜான் கேஇ. அப்புறம் இதை ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணது யார் அப்படின்னா மல்லிசன் அப்படிங்கிறவர். சரியா? லேட்டர் கம்ப்ளீட்டட் பை ஜி.பி. மல்லிசன். எழுத தொடங்கினது ஜான் கேஇ, முடிச்சது மல்லிசன் அப்படிங்கிறவர். சிவில் ரெபல்லியன். இது ஒரு மக்கள் கழகம். இந்தியன் மியூட்டினி. (1857 to 1859). எதனால் 59 வரைக்கும் போட்டிருக்கிறாரு அப்படின்னா இதோட தாக்கம் 59 வரை இருந்தது. இதை எழுதினவர் எஸ்பி சௌத்ரி. எஸ்பி சௌத்ரி. தி சிப்பாய் முட்டினி and revolt of 1857. revolt of 1857. இது பிசி மஜும்தார். (1857) in India. A.T. Embry. The peasant and Raj. விவசாயிகளுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடந்த சண்டை அப்படின்னு சொல்லி. peasant and Raj. எரிக் ஸ்டோக்ஸ். The சிப்பாய் முட்டினி 1857. சிப்பாய் முட்டினி 1857. ஹச்பி சட்டோபாத்யாய. चट्टोपाध्याय. चट्टोपाध्याय. திரும்பியும் 1857. மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மௌலானா அபுல் கலாம் ஆசாத்.
தி இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், இந்தியாவின் முதல் சுதந்திர போர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இந்த கொஸ்டினை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நிறையா முறை கேட்டிருக்காங்க. இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், இதை சொன்னவர் வி.டி. சவர்கர். (1857) a great revolt. அசோக் மேத்தா. இது எல்லாம் இந்த புக்கையும் நம்ம ஒரு முறை பார்த்து வச்சுக்கிறது நல்லது. சரியா? இதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த புக்கு போக நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு இருக்கிறார் இல்லையா, அவரோட புக்கு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்குது. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அவரோட புக்கு. இந்த புக்கில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அதுவும் நமக்கு கேள்வியில் கேட்கலாம். இந்த 1857 கிளர்ச்சியை பற்றி ஜவஹர்லால் நேரு அவரோட புக்கில் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னா, இது நில பிரபுத்துவத்துக்கான ஒரு எழுச்சி அப்படின்னு மட்டும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. சரியா? அதாவது என்ன அப்படின்னா, இந்த பிரிட்டிஷெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட நிலங்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்தது, நாம் விவசாயம் பண்ணோம், மன்னர்களுக்கு வரி செலுத்தினோம், அது பாட்டுக்கு நார்மலாக போயிட்டு இருந்தது. ஆனால் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் இதே நிலம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த செடியை தான் உற்பத்தி பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சமான வரி செலுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை எழுந்தது இல்லையா. அப்போது அவங்களோட பழைய நில உரிமை இருக்கு இல்லையா, அந்த வரி செலுத்துறது, இதெல்லாம் பழைய மாதிரியான ஒரு அமைப்பு மட்டும்தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க போட்ட ஒரு சண்டை தான் இந்த 1857 ரிவோல்ட் அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் அவர் எழுதியிருக்காரு. இது 1857 ரிவோல்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபியூடல் அப்ரைசிங் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லியிருக்காரு. நில பிரபுத்துவ எழுச்சி தமிழில். நில பிரபுத்துவ எழுச்சி அப்படின்னு நம்ம ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்கிறார். அப்புறம் அந்த டிஆர் ஹோம்ஸ் அப்படிங்கிறவர், இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். டிஆர் ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதாவது நாகரிகத்துக்கும் காட்டுமிராண்டித்தனத்துக்கும் நடந்த ஒரு சண்டை தான் அப்படின்னு சொல்லி டிஆர் ஹோம்ஸ் சொல்லியிருக்காரு. இந்த 1857 ரிவோல்ட் அப்படிங்கிறது கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் சிவிலைசேஷன் அண்ட் பார்பாரிசம். சிவிலைசேஷன் அண்ட் பார்பாரிசம். நாகரிகத்துக்கும் காட்டுமிராண்டித்தனத்துக்கும் நடந்த சண்டை தான் அப்படின்னு சொல்லி நம்ம டிஆர் ஹோம்ஸ் சொல்லியிருக்காரு. சரியா? ஹோம்ஸ் நாகரிகத்துக்கும் காட்டுமிராண்டித்தனத்துக்கும் இடையே நடந்த ஒரு போர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, இப்போ 1857 இவ்வளவு பெரிய கிளர்ச்சி 1858 முடிஞ்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்றை கொண்டு வந்து, இனிமே இந்தியா அப்படிங்கிறது அண்டர் த க்ரௌன், பிரிட்டிஷோட ராணிக்கு கீழே தான் நம்ம இந்தியா அப்படிங்கிறது இருக்க போகுதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்குன்னு நிறையா சட்டத்திட்டங்கள்லாம் உருவாக்கியாச்சு. இனிமேல் இது வரைக்கும் கொண்டு வந்திருந்த டாக்டரின் ஆஃப் லாப்ஸ், சப்சிடரி அலையன்ஸ் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இனி எந்த பிரச்சனையும் கிடையாது மக்களுக்கு. அப்போது இதெல்லாம் என்னது, ஒரு குறிப்பிட்ட நாள் தான், ஒரு 20 வருஷம் போயிட்டு இருந்தது, பிரச்சனை இல்லை. அப்புறம் திரும்பவும் அவங்களோட மேலாதிக்கம் அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பித்தது ஆங்கிலேயர்களோடது. அப்போது இந்த பிரிட்டிஷ் எதிர்க்கிறதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்க, 1857-58 அப்புறம் திரும்பவும் நிறைய அமைப்புகள்லாம் தொடங்க ஆரம்பிச்சது. எப்போ அப்படின்னா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ். இதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறது. சரி, இப்போ இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்னு ஒரு இயக்கம் இருக்குது. இதுதான் இந்தியா சுதந்திரம் அடையணும்னு நிறையா சண்டை போட்ட ஒரு இயக்கமாக அப்படின்னா இல்லை. இதுக்கு முன்னாடியும் நிறைய இயக்கங்கள் தோன்றி இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இயக்கம் தொடங்கப்பட்டது.
அப்போ இதுக்கு முன்னாடி என்னென்ன இயக்கங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறத அப்படி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 1836 பங்க பாஷா பிரகசிக்க சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. பங்க பாஷா பிரகசிக்க சபா, இது 1836 தொடங்கப்பட்டது. இது யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா, நம்ம ராஜா ராம்மோகன் ராய் 1833 இறந்து போயிருப்பார் இல்லையா, அவர் கூட இருந்த நண்பர்கள் மூலமாக தொடங்கப்பட்டது தான் இந்த அமைப்பு, அசோசியேட்ஸ் ஆஃப் எம்என் ராய். சரி, ராஜா ராம்மோகன் ராய், அசோசியேட்ஸ் ஆஃப் ராஜா ராம் மோகன் ராய். ராஜா ராம் மோகன் ராயின் நண்பர்களால் துவங்கப்பட்டது தான் இந்த பங்க பாஷா பிரகசிக்க சபை அப்படிங்கிற அமைப்பு. சரியா, இது ஒரு ரெஃபார்ம் மூமெண்ட் மாதிரி தான். சரியா, ஒரு பார்ட்டி மாதிரி. அடுத்து 1836 இன்னொரு அமைப்பு ஜமீன்தாரி அசோசியேஷன் அப்படிங்கிறது, ஜமீன்தாரிகளின் சங்கம், ஜமீன்தாரி அசோசியேஷன். சரி, இந்த ஜமீன்தாரி அசோசியேஷன் அப்படிங்கிறது எந்த ரீஜியனில் அப்படின்னா பெங்காலில், எக்ஸாக்டான கல்கட்டா, அங்கே தான் இந்த தொடங்கப்பட்டது. இந்த ஜமீன்தாரி அசோசியேஷன் அப்படிங்கிறது பெங்காலை சுற்றி இருக்கக்கூடிய ஜமீன்தார்ஸால் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, லேண்ட் ஹோல்டர்ஸ் சொசைட்டி, நில பிரபுக்கள் சங்கம் அப்படின்னு பேர், லேண்ட் ஹோல்டர்ஸ் சொசைட்டி அப்படின்னு பேர் இருக்குது, நில பிரபுக்கள் சங்கம் அப்படின்னு பேர் இருக்குது. இதுக்கு ஒன்று ஜமீன்தாரி அசோசியேஷன், இல்லைன்னா லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி அப்படின்னு பேர். இது அங்கே இருக்க எல்லா நிலப்பிரபுக்களும் சேர்ந்து தொடங்கப்பட்டது 1836. அடுத்து 1843 பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி, பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி. இந்த 1836 தொடங்கின ஜமீன்தாரி அசோசியேஷனும் இந்த பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி இருக்குல்ல, இதெல்லாம் ஒருத்தர் தொடங்கினதில்லை, நிறையா பேர் சேர்த்து தொடங்கின அமைப்பு. இந்த ரெண்டும் தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1851 இது ரெண்டும் மெர்ஜ் ஆயிடுச்சு. மெர்ஜ் ஆகி அதுக்கு ஒரு புது நேம் வச்சாங்க, அதுதான் பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னு பேர், பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன். இதுக்கு இந்த அமைப்போட பிரசிடெண்ட்டாக இருந்தவர் தான் ராஜா ரதகாந்த் தேவ் அப்படிங்கிறவர், இதோட பிரசிடெண்ட் தலைவர் ராஜா ரதகாந்த் தேவ். இவர் இதுக்கு முன்னாடி எங்கேயா பார்த்துருக்கோமா? தர்மசபா தொடங்கினவர் தான் இல்லையா. இந்த பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் சார்பாக தொடங்கப்பட்ட நியூஸ் பேப்பர் தான் ஹிந்து பேட்ரியாட், ஹிந்து பேட்ரியாட் ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். சரியா, ஓகே. இது 1851. அடுத்து 1866 ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன், கிழக்கிந்திய சங்கம், ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் கிழக்கிந்திய சங்கம் அப்படிங்கிறது இது தொடங்கப்பட்டது லண்டனில். இது யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா தாதாபாய் நவ்ரோஜி. சரி, இந்த அமைப்பு எதுக்கு இந்தியாவில் இல்லாமல் லண்டனில் போய் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா, லண்டனில் அதாவது ஆங்கிலேயர்களில் படித்த மக்கள் இருப்பாங்க இல்லையா, எஜுகேட்டட் பீப்புள், அந்த பீப்புள்கிட்ட இப்போது இஸ்ரேலில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் நடந்துகிட்ருக்கு, இஸ்ரேல் லெபனான் போர் மாறிட்டே இருக்குது. இப்போ இஸ்ரேல் இவ்வளோ தூரம் நிறைய பேரை கொல்றதுனால இஸ்ரேலுக்குள்ளேயே இஸ்ரேல் நாட்டு மக்களே அவங்களுக்கு இராணுவத்துக்கு எதிராக சண்டை போடுறாங்க, நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேரை கொல்லக்கூடாது, இந்த போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன, அவங்களுக்கு இந்த அங்கே உள்ள படித்தவங்களுக்கு தெரியுது இது தவறு, ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் கொல்றது தவறுன்னு தெரியுது. அதே மாதிரி தான் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து போன நம்ம தாதாபாய் நவ்ரோஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா,
லண்டனில் உள்ள படித்த மக்கள்கிட்ட புரிய வைக்கிறார். இந்தியாங்கிற ஒரு தேசம் இருக்குது, அது ரொம்ப அடிமையில் இருக்குது, உங்கள் நாட்டு மக்கள் தான் அதை அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போது அங்கே இருக்கக்கூடிய படித்த மக்களுக்கு இது புரிஞ்சதுன்னா அவங்களே அந்த அரசாங்கத்தை எதிர்த்து சண்டை போடுவாங்க இல்லையா? அதுக்காக தான் அங்கே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றக்காக தான் நம்ம தாதாபாய் நௌரோஜி அங்கே போய் தொடங்கியிருந்தார் 1866. இந்த ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிறது நிறையா முறை கேட்ட கொஸ்டின், கிழக்கு இந்திய சங்கம் அப்படிங்கிறது. அடுத்து 1875 தி இந்தியன் லீக். தி இந்தியன் லீக் இதை தொடங்கினது சிசிர் குமார் கோஷ் அப்படிங்கிறவர். சிசிர் குமார் கோஷ். சரி, இது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா நம்மளுடைய தேசிய உணர்வை தூண்டணும் அப்படிங்கிற காரணத்தினால தொடங்கப்பட்டதான் இந்த இந்தியன் லீக் அப்படிங்கிறது. அடுத்து 1876 இந்தியன் நேஷனல் அசோசியேஷன். இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் இந்த இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் ரொம்ப 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 முக்கியம். எதனால் அப்படின்னா இதை தொடங்கின 2 முக்கியமான ஆட்கள். ஒன்று சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி. ரெண்டாவது ஆனந்த் மோகன் போஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து தொடங்கினது தான். இதை தொடங்கினதுக்கப்புறம் இது 1876 தொடங்கியாச்சு. இவங்களோட ஒரு ஆல் இந்திய கான்ஃபரன்ஸ், அகில இந்திய மாநாடு அப்படிங்கிறது 1883 நடந்தது. ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ், அகில இந்திய மாநாடு. இந்த கான்ஃபரன்ஸில் இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ்னு ஒன்று தொடங்கினது இல்லையா? அந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் தொடங்கினது 1885. இந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட முன்னோடி எதுன்னு கேட்டால் இந்த இந்தியன் நேஷ்னல் அசோசியேஷன் அப்படிங்கிறது தான் இதோட முன்னோடி. சரியா? இதோட ஃபோர் ரன்னர். இந்திய தேசிய காங்கிரஸின் முன்னோடி இயக்கம் எதுன்னு கேட்டால் இந்திய தேசிய சங்கம் அப்படிங்கிறது தான் இதோட முன்னோடி, அல்லது இந்திய தேசிய கழகம். ஓகேவா? இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இது 1883 மீட்டிங் போட்டு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்போது இந்த ஐஎன்சியெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே, ஐஎன்சி தொடங்கினதுக்கு அப்புறம் தான், தொடங்குறதுக்கு முக்கிய காரணம் இந்த இந்தியன் நேஷனல் அசோசியேஷனும் கூட தான். அதே மாதிரி இந்திய நேஷனல் காங்கிரஸோட முன்னோடி எதுன்னு கேட்டாலும் இந்த ஐஎன்ஏ தான், இந்தியன் நேஷனல் அசோசியேஷன். இது சுரேந்திரநாத் பானர்ஜி, ஆனந்த் மோகன் போஸும் 1876 தொடங்கியாச்சு இல்லையா? இது லேட்டராக 1886 ஐஎன்சியும் ப்ளஸ் இந்த இந்தியன் நேஷ்னல் அசோசியேஷன் இது ரெண்டுமே மெர்ஜ் ஆயிடுச்சு, ரெண்டுமே இணைந்து விட்டது 1886. அப்புறம் ஒரே பேர் தான், ஐஎன்சிங்கிற ஒரே பேரில் தான் ரெண்டுமே பயணிச்சது. ஓகேவா? இது தொடங்கப்பட்டது 76, இணைஞ்சது ஐஎன்சியோட 86, 10 வருஷம் கழிச்சு இணைஞ்சிருச்சு. அடுத்து 1870 பூனா சர்வஜனிக் சபா. பூனா சர்வஜனிக் சபா இது எம்ஜி ரானடே. சரி, இது எதுக்கு அப்படின்னா அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தொடங்கப்பட்டதான் இந்த பூனா சர்வஜனிக் சபா அப்படிங்கிறது. சரியா? பிரிட்ஜ் பிட்வீன் பீப்புள் அண்ட் கவர்மெண்ட். அப்புறம் 1884 மெட்ராஸ் மகாஜன சபை. மெட்ராஸ் மகாஜன சபை. இந்த மெட்ராஸ் மகாஜன சபாவை தொடங்கினது யார்? ரங்கையா நாயுடு, அனந்தாச்சார்லு, இவங்க சுப்பிரமணிய ஐயர், வீரராகவாச்சாரி எல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? அதான் மெட்ராஸ் மகாஜன சபா 1884. இது இந்த மெட்ராஸ் மகாஜன சபாவை பற்றி நம்ம டீட்டெயிலாக யூனிட் 8 பார்க்கலாம்.
அடுத்து 1885 பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன், பம்பாய் பிரசிடென்சி சங்கம், பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன், பம்பாய் பிரசிடென்சி சங்கம். இதை தொடங்கினது முக்கியமான ஆட்கள் கேடி தலாங், பத்ருதீன் தியாப்ஜி, பக்ருதீன் தியாப்ஜி, ஃபிரோஸ் ஷா மேத்தா, ஃபிரோஸ் ஷா மேத்தா. இவங்க 3 பேர் சேர்ந்து தொடங்கினது தான் இந்த பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் அப்படிங்கிறது. இதுவும் 1885 தொடங்கப்பட்டது தான். சரியா? சரி, இவ்வளோ இயக்கங்கள் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய இயக்கமான இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி இவ்வளோ இயக்கங்கள் தொடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் தான் 1885 ஐஎன்சி இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. சரி, இந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒன்று தொடங்குறதுக்கு காரணம் என்ன? ஏன் இதை தொடங்குறாங்க சம்மந்தமே இல்லாமல்? ஏற்கனவே இவ்வளோ அமைப்பு இருக்கு இல்லையா? அப்போ அவ்வளோ இருக்கும்போதும் இது தொடங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ்க்கு ஒரு இடத்துல 2 இடத்துல பிரச்சனை இல்லை, எக்கச்சக்க இடத்துல பிரச்சனை. இந்தியா முழுக்க ஒரு பக்கம் பெங்காலில் பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க பிரிட்டிஷை. இது நம்ம அப்போ பேட்டில் ஆஃப் கிளாஸ்லேருந்து பார்த்துட்டு இருந்தோம்னா, சிராஜ்தௌலாலேருந்து வரிசையாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவும் பெங்காலிலேருந்து எதிர்ப்பு கிளம்பிகிட்டே இருக்குது. இது ஒரு பக்கம். அப்புறம் இந்த மகாராஷ்டிரா ரீஜனை இங்கே ஒரு பக்கம் எதிர்ப்பு கிளம்பிட்டு இருக்குது, டெல்லியில் ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்குது, இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் எதிர்ப்பு கிளம்பிட்டு இருக்குது, அதாவது சவுத்தில். இப்படி எல்லா இடத்துலையும் எதிர்ப்பு கிளம்பிகிட்டே இருக்குது. இது எதிர்ப்பு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யார் அப்படின்னா பிரிட்டிஷ் மட்டும்தான். அப்போது அது எப்படி தாங்கிறது? இவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ஷீல்டு தேவைப்படுதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் எல்லாம் யோசிக்கும்போது, இந்த ஏஓ ஹியூம் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு மட்டும் வித்தியாசமான எண்ணம் இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, நாம் ஏன் இவ்வளோ பிரச்சனைகளையும் நாமளே ஒரு ஆளே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, அவங்கள்லேருந்தே ஒரு டீம் உருவாக்கி அவங்களே அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண விட்டால் நமக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த ஏஓ ஹியூம் அப்படிங்கிற ஆள் தான் வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாரு. அப்போது இதுக்கான முடிவு எப்போ எடுக்கப்படுது அப்படின்னா 1884 தியோசபிக்கல் சொசைட்டியோட மீட்டிங் நடக்குது. பிரம்ம ஞான சபையோட மீட்டிங் நடக்குது. தியோசபிக்கல் சொசைட்டி அதோட மீட்டிங் நடக்குது. இது நம்மளுடைய மெட்ராஸில் தான் அதுவும். அப்போ இந்த மெட்ராஸில் நடக்கக்கூடிய மீட்டிங்கில் ஏஓ ஹியூம் எல்லாமே கலந்துக்கிறாங்க. ஏஓ ஹியூம் யார் அப்படின்னா ரிட்டையர்டான ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர். அப்போது இந்த ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவர் இவர் தான் முதல்ல ஐஎன்சி அப்படிங்கிற ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இவர் தான் ஐடியா கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் ஐடியா இவர் தான் கொடுக்குறாரு. ஏஓ ஹியூம் செட் அபவுட் ஐஎன்சி. ஐஎன்சி பற்றி முதல்ல இவர் தான் சொல்கிறார். ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவர் நம்ம இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் ஆளுக்கு சண்டை போடுறதை காட்டிலும் அதுக்குன்னு ஒரு அமைப்பை தொடங்கியாச்சுன்னா அவங்க சண்டை போட்டு பிரிட்டிஷ்ட நிறைய கோரிக்கைகள் வச்சு உங்களுக்கான மக்களோட கோரிக்கைகளை நிறைவேற்ற தருவாங்க பிரிட்டிஷு. அதனால் நாம் ஒரு அமைப்பை மக்களோட நலனுக்காக தொடங்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா நம்மளுடைய தாதாபாய் நவ்ரோஜி அவரும் கலந்துக்கிறாரு, அப்புறம் கேடி தலாங் அவரும் கலந்துக்கிறாரு, சுரேந்திரநாத் பானர்ஜி அவர் கலந்துக்கிறாரு, ஜி சுப்பிரமணிய ஐயர் கலந்துக்கிறாரு, ரங்கையா நாயுடு கலந்துக்கிறாரு, அனந்தாச்சார்லு கலந்துக்கிறாரு. அப்போ இவ்வளோ பேர் கலந்துக்கிட்டு ஒரு வழியாக முடிவெடுக்கிறாங்க, நம்ம இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்கிடுவோம்னு சொன்னதும் ஒரு வழியாக ஏஓ ஹியூம் சொன்ன ஐடியா ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகுது. ஆனால் இந்த ஏஓ ஹியூம் எப்படிப்பட்ட ஆளுன்னா பயங்கரமான, ஏன்னா பிரிட்டிஷ்காரன் இல்லையா, அவன் பயங்கரமான ஒரு உள்நோக்கத்தோட தான் தொடங்குறான். என்ன அப்படின்னா இந்தியாவில் எல்லா இடத்துல இருந்து கல்லை விட்டு எறிகிறாங்க, அது யார் மேலே பட்டுட்டு இருக்கு, பிரிட்டிஷ் மேலே. அப்போ பிரிட்டிஷ்க்கு இதிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை, ஒரு லேயர் தேவை. அதுதான் என்னது, ஐஎன்சி.
அதாவது நம்மளோட குக்கர் இருக்கு இல்லையா, குக்கரில் நார்மலாக இந்த இடத்துல விசில் இருக்கும் இல்லையா. ஒருவேளை இந்த விசில் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு வால்வு இருக்கும். அதை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேஸ் வந்து ப்ரெஷரைசர் இருக்கக்கூடிய அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிடும், ஓரளவுக்கு சேஃப்டி ஆகிடும். அப்போ அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேஃப்டி வால்வ்னு வச்சுருக்காங்க, சேஃப்டி வால்வ். சரியா. இந்த சேஃப்டி வால்வ் அப்படின்னு சொல்லி எதுக்கு வச்சுருக்காங்க, இந்த உள்ளே டெவலப் ஆகக்கூடிய ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அது எங்கேயாவது ஒரு பக்கம் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே தேவை. ஏன்னா எல்லாத்தையுமே இந்த விசிலை வச்சு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு வால்வு தேவை, அதுதான் சேஃப்டி வால்வு. ஏன்னா பாதுகாத்துக்கிறதுக்காக, இல்லைன்னா வெடிச்சிடும். அதே மாதிரி தான் இங்கேருந்து நிறையா ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க மக்கள். அப்போ இதை ஒரே ஆளில் விசில் மாதிரி பிரிட்டிஷ் எதிர்க்கிறாங்க, எல்லாத்தையும் தாக்கு பிடிக்க முடியல. அப்போ பக்கத்துலேயே ஒரு சேஃப்டி வால்வை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போது அந்த சேஃப்டி வால்வு எதுக்கு, இந்த விசிலும் சேஃப் ஆகிடும், எந்த விதமான வெடிப்பும் நடக்காது. அப்போ அந்த எல்லாத்தையும் சேஃப் பண்ணுறதுக்காக தான் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவர் ஒரு தியரி ஃபாலோ பண்ணுறாரு. அந்த தியரிக்கு பேர் தான் சேஃப்டி வால்வு தியரி அப்படின்னு பேர். சேஃப்டி வால்வ் தியரி. இந்த சேஃப்டி வால்வு தியரி அப்படிங்கிறத சொன்னது யார், ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவர் தான். சரி, இந்த சேஃப்டி வால்வு தியரி அப்படிங்கிறது இந்த கொண்டு வந்தது இவர் தான். ஆனால் இந்த சேஃப்டி வால்வு தியரின்னு இவரை எப்படி நேரடியாக சொல்ல முடியும், எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் நாங்கள் ஐஎன்சியை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு இவரே சொல்ல முடியாது இல்லையா. இந்த ஏஓ ஹியூமோட தான் இந்த சேஃப்டி வால்வு தியரி அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஆர்பி தத் அப்படிங்கிறவர் சொன்னார். காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இயக்கத்தை வெறும் சேஃப்டி வால்வாக தான் பயன்படுத்துகிறாரு ஏஓ ஹியூம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டால் ஆர்பி தத் அப்படிங்கிறவர் சொன்னார். சரியா. இது பின்னால் இவராலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆமாம், நான் சேஃப்டி வால்வு தியரி தான் கொண்டு சேஃப்டி வால்வு கான்செப்டில் தான் இந்த ஐஎன்சிங்கிற ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவரோட புத்தகத்திலே அவர் எழுதி வச்சிருக்கிறாரு ஏஓ ஹியூம். இதை சொன்னது யார், ஆர்பி தத் அப்படி தான் சொன்னார். நல்லா கவனிச்சுக்கணும், ஆர்பி தத்து சொல்லியிருக்கிறாரு இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இயக்கத்தை சேஃப்டி வால்வாக தான் பயன்படுத்தியிருக்கிறாரு ஏஓ ஹியூம் அப்படின்னு சொன்னவர் ஆர்பி தத்து. சரி, இப்போ ஏஓ ஹியூம் இந்த மாதிரி இந்திய நேஷனல் காங்கிரஸ்னு ஒரு அமைப்பை தொடங்குறதுக்கு ரெடி ஆகிட்டார். அப்போது அந்த டைமில் இங்கே கவர்னர், அதாவது வைஸ்ராய் இருந்தவர் யார் அப்படின்னா லார்டு டஃபரின் அப்படிங்கிறவர். லார்டு டஃபரின் பிரபு. இவர் தான் அப்போ வைஸ்ராய். இவர்கிட்ட போய் நம்ம ஏஓ ஹியூம் சொல்கிறார், இந்த மாதிரி நாம் ஒரு இந்திய நேஷனல் காங்கிரஸ்னு ஒரு அமைப்பை தொடங்க போகிறேன் அப்படிங்கிறார். அப்போது டஃபரின் என்ன சொல்லுவார், அது எப்படி நீங்கள் இந்திய மக்களுக்கு ஆதரவாக ஒரு அமைப்பை தொடங்கினா அது நமக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படிங்கும்போது ஏஓ ஹியூம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு சேஃப்டி வால்வாக நம்மளை பாதுகாத்துக்கிறது தான் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த லார்டு டஃபரின் எவ்வளவோ வேண்டான்னு சொல்லுவார். அதற்கப்புறம் இந்த ஏஓ ஹியூம் தான் இவரை கன்வின்ஸ் பண்ணுவார், நாம் இதை தொடங்குறது நம்மளோட நல்லதுக்கு தானே சொல்லி ஏஓ ஹியூம் லார்டு டஃபரினை கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் இந்த இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் தொடங்கப்படுது. சரியா. இதெல்லாம் 1885க்கு முன்னாடி நடக்குது. அப்போது ஏஓ ஹியூமோட சேஃப்டி வால்வு தியரி, இது சேஃப்டி வால்வு தியரி தான் சொன்னது ஆர்பி தத்து. அந்த டைமில் வைஸ்ராய் இருந்தவர் லார்டு டஃபரினை கன்வின்ஸ் பண்ணி இந்திய நேஷனல் காங்கிரஸை ஸ்டார்ட் பண்ணுறவர் ஏஓ ஹியூம். சரி, இது போக பிபின் சந்திரா அப்படிங்கிறவர். இப்போது நல்லா கவனிச்சுக்கணும், இந்த ஏஓ ஹியூம் தான் திங்க் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு, இந்த பிரிட்டிஷை நம்ம பாதுகாக்கிறதுக்கு நமக்கு மேலே ஒரு லேயர் தேவை. அப்போ இந்த லேயர் யார், இவங்க தான் ஐஎன்சி அப்படின்னு சொல்கிறது யார், பிரிட்டிஷ் சார்பாக நிற்கக்கூடிய ஏஓ ஹியூம். இப்போ ஏஓ ஹியூம் என்ன நினைக்கிறாரு, இது நமக்கான ஒரு சேஃப்டி வால்வு தான் ஐஎன்சி அப்படின்னு நினைக்கிறாரு. ஐஎன்சி அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியணும் இல்லையா. இப்போ ஐஎன்சிக்கு ஒரு வேளை தெரிய வந்துடுது, இவங்க நம்மளை சும்மா தான் ஒரு டம்மியாக தான் பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு இந்திய நேஷனல் காங்கிரஸுக்கு தெரிய வருது. ஏன்னா இப்போ ஆர்பி தத்து மாதிரியெல்லாம் ஆட்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்திய தேசிய காங்கிரஸை இவங்க வெறும் சேஃப்டி வால்வாக தான் பயன்படுத்த போகிறோன்னு ஆர்பி தத்துலாம் சொல்கிறாரு. அப்போது ஐஎன்சிக்கு இது தெரிஞ்சதுன்னா ஐஎன்சிக்கு கண்டிப்பாக கோவம் வரணும் இல்லையா. இப்போ நாமளே இருக்கிறோம், நம்மளை ஒரு இடத்துல மேட்ச்சு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா இவன் கவுண்ட்டுக்கு ஆள் இல்லாமல் தான் இவனை டம்மியாக தான் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்போ நம்ம கோவம் வரும் இல்லையா. ஏன்னா நான் எவ்வளோ பெரிய பிளேயர், என்ன பிடிச்சிட்டு அப்படி நீ டம்மியாக கூப்பிட்டு போகலான்னு. அப்போது இதே மாதிரி ஐஎன்சிக்கு கோவம் வந்திருக்கணும். அது எப்படி நீங்கள் எங்களை ஒரு வெறும் சேஃப்டி வால்வை பயன்படுத்துறதுக்காக எங்களை ஒரு கூட்டத்தை நீங்கள் தொடங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஐஎன்சிக்கு கோவம் வரணும் இல்லையா. ஆனால் ஐஎன்சிக்கு கோவம் வரல. ஐஎன்சிக்கு ஏன் கோவம் வரல அப்படின்னா,
அதுதான் பிபின் சந்திரா சொல்கிறாரு, ஐஎன்சிக்கு ஏன் கோவம் வரலாம் அப்படின்னா, ஐஎன்சி இந்திய நேஷனல் காங்கிரஸ் இந்த ஏஓஹிம் தொடங்கின அதாவது ஏஓஹிமால் தொடங்கப்பட்ட இந்த ஐஎன்சி இருக்கு இல்லையா, இந்த ஏஓஹிம் தானே தொடங்கியிருக்கிறாரு. இவர் யார்? ஒரு பிரிட்டிஷ்காரர். அப்போ இந்த ஐஎன்சி என்ன நினைக்கிறாங்க, இப்போ நம்மளோட இடிதாங்கின்னு ஒன்று இருக்கு இல்லையா, லைட்னிங் கண்டக்டர், இது ஒரு கோவில் மேலே லைட்னிங் கண்டக்டர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய இடி விழுந்தாலும் இது தாங்கிக்கும் இல்லையா, இந்த லைட்னிங் கண்டக்டர் தாங்கிக்கும். அப்போ ஐஎன்சி இந்திய நேஷனல் காங்கிரஸ் லீடர்ஸ்லாம் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ மக்கள்கிட்ட இருந்து பயங்கர விதமான பிரச்சனைகள்லாம் கிளம்புது. அப்போ இந்த கிளம்புறத இங்கே மெட்ராஸில் பார்த்தோம் அப்படின்னா, மெட்ராஸில் ஒரு கவர்னர் இருக்கார், நாம் இங்கே போய் சொல்கிறோம், அது நடக்காமல் போகும். அதே மாதிரி பாம்பேக்கு போகிறோம், பாம்பேயில் ஒரு கவர்னர் இருப்பார், அங்கே ஒரு மக்கள் போராடுவாங்க, கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அப்புறம் கல்கட்டா, இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே அந்தந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இது சாத்தியமே இல்லை. ஒட்டு மொத்தமாக ரூல் பண்ணுறது யார்? இங்கே பிரிட்டிஷ்காரங்க தான். இப்போ ஒரே ஆள்கிட்ட அந்த விஷயம் போச்சு அப்படின்னா நமக்கு சேஃப் தானே. நாம் ஏன் ஒவ்வொரு இடத்துலையும் போராடி அது கிடைக்குது கிடைக்காமலும் போயிட்டு இருக்கு. அதனால் இந்திய நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவர் இவர் தான் தொடங்குறாரு. அப்போ நாம் இவரை லைட்னிங் கண்டக்டரை பயன்படுத்தி பிரிட்டிஷ்ட என்ன தேவையோ அதை இவர் மூலமாக நாம் காய் நகர்த்திடலாம் அப்படின்னு சொல்லி ஐஎன்சி நினைக்கிறாங்க. அப்போ ஐஎன்சி ஏஓ ஹியூமை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு லைட்னிங் கண்டக்டராக பார்க்குறாங்க. சரியா, நல்லா பார்த்துக்கணும். ஏஓ ஹியூம் ஐஎன்சி என்னவா பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு சேஃப்டி வால்வாக பார்க்குறாரு. ஐஎன்சி ஏஓ ஹியூம் என்னவா பார்க்குறாங்க அப்படின்னா, லைட்னிங் கண்டக்டராக பார்க்குறாங்க. இப்படின்னு ஏஓ ஹியூம் ஐஎன்சியை சேஃப்டி வால்வை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னவர் யார்? ஆர்பி தத்து. ஐஎன்சி ஏஓ ஹியூமை லைட்னிங் கண்டக்டரை பார்க்குறாங்கன்னு சொன்னவர் யார் அப்படின்னா, பிபின் சந்திரா. ஓகேவா, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். சரி, இந்த இன்னொன்று இதில் என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா, இப்போ நம்ம 2 பேர் பார்த்துருக்கோம். ஒன்று ஆர்பி தத்து, இன்னொன்று பிபின் சந்திரா. 2 பேர் பார்த்துருக்கோம். 2 பேரும் ஒரு கோட்பாடாக சொல்லியிருக்காங்க. அவர் சேஃப்டி வால்வை சொல்லியிருக்காரு, இவர் லைட்னிங் கண்டக்டர்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த இவர் சொன்ன ஆர்பி தத்து சொன்ன சேஃப்டி வால்வு இருக்கு இல்லையா, இது சரிதான் அப்படின்னு நம்பின ஒரு இந்தியன் லீடர், முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னா லாலா லஜ்பத் ராய். இவர் பிலீவர். இந்த கோட்பாட்டை பிலீவ் பண்ண நம்பின ஒருத்தர் யார் அப்படின்னா லாலா லஜ்பத் ராய். அதே மாதிரி இது லைட்னிங் கண்டக்டர் தான் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணது யார் அப்படின்னா கோபால கிருஷ்ண கோகலே. இதுவும் கேள்வியில் கேட்கக்கூடியதான். இந்த தியரியை நம்பின இந்தியன் லீடர்ஸ் யார் அப்படிங்கிறது கேள்விதான். சரியா, இது லாலா லஜ்பத் ராய், இது கோபாலகிருஷ்ண கோகலே. சரி, இன்னொரு தியரியும் என்ன இருக்குது, என்ன அப்படின்னா, இந்த சேஃப்டி வால்வ்னு ஒரு தியரி இருக்கு இல்லையா, இது எந்த சேஃப்டி வால்வ்ன்ற கான்செப்டு, சேஃப்டி வால்வ் கான்செப்டு எந்த தியரியிலேருந்து பிறந்தது அப்படின்னு கேட்கலாம். இப்போது இங்கே இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் பிரிட்டிஷ்க்கும் தான் பிரச்சனை இல்லையா. அப்போ இங்கே பயங்கரமான சண்டை போயிட்டுருக்குது. இந்த சண்டையிலேருந்து ஜஸ்ட் எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் இந்த சேஃப்டி வால்வ் இல்லையா. அப்போ இங்கே ஏற்கனவே நிறையா சதி ஆலோசனைகள் நடந்துகிட்ருக்குது. இந்த நேரத்தில் தோன்றின ஒரு ஐடியா தான் இந்த சேஃப்டி வால்வ் அப்படிங்கிறது. அதனால தான் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சதி கோட்பாட்டில் பிறந்தது தான் இந்த சேஃப்டி வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ன் அவுட் ஆஃப் கான்ஸ்பிரசி. கான்ஸ்பிரசினா என்ன? சதி. ஏற்கனவே இந்தியாவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் நிறைய சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த சதியில் பிறந்த ஒரு ஐடியா தான் என்னது, இந்த சேஃப்டி வால்வ் அப்படிங்கிற கான்செப்ட். அதனால் இது கான்ஸ்பிரசி தியரி, அதாவது சதி கோட்பாட்டில் பிறந்தது தான் இந்த சேஃப்டி வால்வ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சரியா, இதுவும் கேள்வியில் கேட்கலாம். பார்ன் அவுட் ஆஃப் கான்ஸ்பிரசி தியரி. சரி, இப்போது இந்திய நேஷனல் காங்கிரஸ் தொடங்குறதுக்கு இதெல்லாம் தான். காங்கிரஸ்னால் ஏன் அப்படிங்கிறது தொடங்குறதுக்கு இவ்வளோ பெரிய ரீசன் இருக்குது. ஒருத்தர் அதை சேஃப்டி வால்வை பார்க்குறாங்க, இன்னொருத்தர் அதை லைட்னிங் கண்டக்டராக பார்க்குறாங்க. இப்போ ஒரு வழியாக ஏஓ ஹியூம்லேருந்து எல்லாம் முடிவாயிடுச்சு. முதல்ல நம்ம சொன்ன மாதிரி அது 1876 இந்திய நேஷனல் அசோசியேஷனாக இருந்தது. அவங்களோட சுரேந்திரநாத் பானர்ஜியும் நம்ம ஆனந்த் மோகன் போஸும் இருந்தாங்க. அப்புறம் தான் அது லேட்டராக 1883 அதோட ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா 1883 ஒரு ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் நடக்குது. அது இந்தியன் நேஷனல் அசோசியேஷனோடது.
இந்த ஐஎன்ஏ அப்படிங்கிறது இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு நினச்சிட்டாங்க. அது லேட்டர் நேதாஜி. இது இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் தான். இவங்களோட ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸு. அதுலேயும் இந்த ஐஎன்சியை பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்து 1884 84ல் தியோசபிக்கல் சொசைட்டி பிரம்ம ஞான சபையோட மீட்டிங்கில் அதுலேயுமே இந்த ஐஎன்சியை பற்றி பேசியிருப்பாங்க. இது ரெண்டுலேயுமே பேச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி தொடங்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. இதெல்லாம் எப்போ இருந்து தொடங்கியாச்சு? 1883 அப்போ இதுக்கு யாரெல்லாம் கூப்பிடுறது அப்படின்னு நினைக்கும்போது, சும்மா எல்லாரையும் வச்சு இந்த அமைப்பை தொடங்க போகிறதில்ல, யாரெல்லாம் படித்த இளைஞர்கள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் முதல்ல கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ ஏஓ ஹியூம் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா இடத்துலையும் லெட்டர் போடுறாரு. எல்லா யூனிவர்சிட்டிக்கும் ரோட் எ லெட்டர் டு ஃபர்ஸ்ட் எந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிறாரு அப்படின்னா, கல்கட்டா யூனிவர்சிட்டி. கல்கட்டா யூனிவர்சிட்டி அங்கே தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் அனுப்புகிறார். படித்த இளைஞர்கள்லாம் இந்த அமைப்பில் சேரணும். எதற்கு அப்படின்னா, இந்திய மக்களின் கோரிக்கையை ஆங்கிலேயர்களிடம் கூறி நிறைவேற்றுவதற்கு நமக்குன்னு ஒரு அமைப்பு தேவை. அது மக்களுக்கான அமைப்பாக இருக்கணும். அந்த அமைப்புக்கு பேர் தான் இந்திய தேசிய காங்கிரஸ். இந்த இந்திய தேசிய காங்கிரஸில் படித்த இளைஞர்கள் அனைவரும் இணையணும் அப்படின்னு சொல்லி நிறைய யூனிவர்சிட்டி கடிதம் எழுதுறாரு. அதில் அவர் எழுதுகிற ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னா கல்கட்டா யூனிவர்சிட்டிக்கு தான். அப்போது ஒரு வழியாக எல்லாம் லெட்டரெல்லாம் அனுப்பியாச்சு. 1885 தொடங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் தொடங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இது தொடங்குறதுக்கு முக்கியமான ஃபவுண்டிங் மெம்பர்ஸ், நிறுவனர்கள் யாரெல்லாம் இருந்தா அப்படின்னா, ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் யாரெல்லாம் சேர்ந்து தொடங்கப்பட்டது அப்படின்னா, முக்கியமான ஆள் ஏஓ ஹியூம். இவரை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை. ஃபாதர் ஆஃப் ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை. அது ஏஓ ஹியூம் தான். இன்னொன்று, இவர் யாரை கன்வின்ஸ் பண்ணி சேர்த்துருந்தாரு? லார்டு டஃபரின். அவரும் இதில் தொடங்குறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் தான். டஃபரின் பிரபு அவரும் ஒரு காரணம். அப்புறம் அன்னைக்கு தலைவராக இருந்த டபிள்யூசி பானர்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி, தின்சா வாச்சா, இவங்க எல்லாரும் சேர்ந்து தொடங்கப்பட்டதான் இந்த இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நமக்கு ஆப்ஷனில் கொஸ்டினில் கேட்குறாங்க, யார் உண்மையிலே இந்த இந்திய நேஷனல் காங்கிரஸை தொடங்கி வச்சது, ஃபவுண்டர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு கேட்டால் அது ஏஓ ஹியூம் தான். எக்ஸாக்டாக கரெக்டான ஆன்சர். சரியா? அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஐஎன்சியோட இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தையும் அவர் தான். சரி, இப்போ இதெல்லாம் தொடங்குறதுக்கு இவங்கெல்லாம் நிறுவனர்கள். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் போடணும்னு முடிவு பண்ணியாச்சு. 1885 ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட கான்ஃபரன்ஸ் நடக்குது. முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1885 பாம்பேல. சரி, இந்த பம்பாயில் நடக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாட்டுக்கு மொத்தம் கலந்துக்கிட்ட நபர்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 72 பேர். 72 டெலிகேட்ஸ் அப்படிங்கிறது வீரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா முதல்ல ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடுது இல்லையா, இந்திய அளவில் இருந்து எல்லாம் வந்திருக்காங்க. அதனால தான் இவங்களை வெறும் 72 நபர்கள்னு சொல்லாமல் வீரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 72 பேரில் 22 பேர் ஃப்ரம் தமிழ்நாடு, அதாவது மெட்ராஸ்லேருந்து வந்த நபர்கள் 22 பேர். அந்த 22 பேர்லையுமே 16 பேர் மெட்ராஸ் மகாஜன சபையைச் சேர்ந்தவர்கள். 16 பேர். 72ல் 22 பேர் மெட்ராஸ்லேருந்து வந்தவங்க. அந்த 22ல் 16 பேர் மெட்ராஸ் மகாஜன சபையைச் சேர்ந்தவர்கள். இந்த முதல் கூட்டத்தில் மொத்தம் 72 பேர் கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அந்த 72 பேரில் 52 பேர் ஹிந்து, 2 பேர் முஸ்லீம். ரிமைனிங் உள்ளவங்கெல்லாம் ஜெயின் பார்சி இனத்தை சேர்ந்தவங்க. ஜெயின், சமணம், அப்புறம் பார்சி. பார்சி ரெஃபார்ம் மூமெண்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா.
ரக்னுமாய் மஸ்தயாசனன் சபா 1851 அதெல்லாம் பார்சி ரெஃபார்ம் மூமெண்ட்ஸா. அந்த மாதிரி பார்சி இனத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி இவ்வளோ பேரும் கலந்துக்கிட்டாங்க. இந்த மீட்டிங் முதல்ல எங்கே நடக்குது அப்படின்னா கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் கல்லூரி, மும்பை. கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ். ஆக்சுவலாக இது எங்கே நடக்க வேண்டியது? இது பாம்பேயில் இருக்குது இந்த கல்லூரி. இந்த மீட்டிங் வந்து முதல் கூட்டம் வந்து எங்கே நடக்க வேண்டியது அப்படின்னா புனேயில் நடக்க வேண்டியது. ஆனால் அங்கே காலரா வந்ததுனால, காலரா நோய் பரவுனதுனால அந்த மீட்டிங் பம்பாய்க்கு மாற்றப்பட்டது. பம்பாயில் தான் முதல் மீட்டிங். அது எந்த கல்லூரியில் அப்படின்னா கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி. இங்கே தான் முதல் கூட்டம் நடக்குது. அதில் 72 பேர் கலந்துக்கிறாங்க. சரி, இந்த கூட்டத்தோட முதல் தீர்மானம் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணியாச்சு. எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன், முதல் தீர்மானம். அந்த தீர்மானத்தில் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல இந்த கூட்டம் நடத்துறது பெரிய விஷயம் இல்லை, இந்த கூட்டத்துக்கு லீடரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ லீடரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இவர் தான் லீடர் அப்படிங்கிற கான்செப்டை முன்மொழிந்தது யார் அப்படின்னா இந்த முதல் தீர்மானத்தை ஜி சுப்பிரமணிய ஐயர். இவர் தான் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய முதல் தீர்மானத்தை முன்மொழிந்தவர். ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன், முதல் தீர்மானத்தை ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படின்னா அது நம்ம ஜி சுப்பிரமணிய ஐயர். அப்போ இவர் யாரை ப்ரப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னா WC பானர்ஜி அப்படிங்கிறவர் தான் நம்மளுடைய முதல் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி இவர் தான் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி. இவர் தான் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட 1885 டிசம்பர் 28 தொடங்கப்பட்ட ஃபர்ஸ்ட் செஷனோட பிரசிடென்ட், தலைவர் WC பானர்ஜி. இவர் தான் முதல் தலைவர். இவரை முன்மொழிந்தது யார் அப்படின்னா நம்ம ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவர். இவர் முதல் தலைவர் WC பானர்ஜி. ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி, முதல் செயலாளர், ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் INC அது KT டெலாங். தெலாங் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் தான் இதோட முதல் செயலர். KT அப்படிங்கிறது காஷிநாத் ட்ரிம்பக். K ஃபார் காஷிநாத், T ஃபார் ட்ரிம்பக், அப்புறம் தெலாங். இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் செயலாளராக இருக்கக்கூடியவர் இவர் தான். சரி, இவரை பற்றி ஒரு அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர் யாருக்காக முக்கியமாக அந்த காலகட்டத்தில் சுதந்திரத்துக்கு போராடும் போது பெண் கல்வியை ஊக்குவித்தவரும் இவர் தான். அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு ஆதரவாக போராடினவரும் இவர் தான். இந்த காஷிநாத் ட்ரிம்பக் தெலாங் அப்படிங்கிறவர் 2 விஷயத்துக்காக இவரை படிக்கலாம். ஒன்று விமன் எஜுகேஷன், பெண் கல்வியை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொன்னவர், பெண் கல்வியை மேலே கொண்டு வரணும் ஒன்று. இன்னொன்று டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புள், தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்காக போராடியவர். டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புள், தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்காக போராடியவர் தான் நம்ம KT தெலாங் அப்படிங்கிறவர். இது மட்டும் இல்லாமல் பம்பாய் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தராகவும் இருந்திருக்கிறார். பாம்பே யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர், துணைவேந்தராக இருந்திருக்கார். அவர் இறந்தது 1893. அவர் இறக்குற வரைக்கும் இங்கே வைஸ் சான்சலராக தான் இருந்தார். until he died, அவர் சாகிற வரைக்கும் அங்கே இருந்திருக்கார். அப்புறம் பகவத்கீதை இருக்கு இல்லையா, அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். பகவத்கீதா டிரான்ஸ்லேட்டட் டு இங்கிலீஷ். அப்புறம் லெஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு ரைட்டர், எழுத்தாளர். இவர் எழுதின ஒரு புக்கு நாதன் தி வைஸ். இது புக்கு. இந்த புக்கை எழுதினவர் யார்? லெஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு ரைட்டர். இந்த புக்கை
மராத்திய மொழியில் இவர் தான் மொழிபெயர்த்தார். மராத்தி டிரான்ஸ்லேஷன், மராத்திய மொழியில் மொழிபெயர்த்தார். அது நம்ம தெலுங்கு தான். சரியா? அதே மாதிரி இவர் இன்னொன்று எங்கே பார்த்தோம், இதே 1885 தொடங்கின பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் ஒன்று பார்த்தோம் இல்லையா? அதில் கேடி தெலாங் இருந்திருப்பார், பத்ருதீன் தியாப்ஜி இருந்திருப்பார், அப்புறம் நம்ம ஃபெரோஸ் ஷா மேத்தா இருந்திருப்பார். இந்த 3 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 3 பேர்த்தையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பம்பாய் மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒன்று பத்ருதீன் தியாப்ஜி, இன்னொன்று தெலாங்கு, இன்னொன்று ஃபெரோஸ் ஷா மேத்தா. இந்த 3 பேரும் சேர்ந்து தொடங்கினதான் 1885 பம்பாய் பிரசிடென்சி அசோசியேஷன், பம்பாய் பிரசிடென்சி சங்கம் அப்படிங்கிறது. இந்த 3 பேர்த்தையும் தான் பம்பாயில் தொடங்கப்பட்டிருக்கு இல்லையா? அதனால தான் பம்பாய் த்ரிமூர்த்திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பம்பாயின் மும்மூர்த்திகள். பம்பாயின் மும்மூர்த்திகள் அப்படின்னு இவங்க 3 பேர் தான் சொல்லுவாங்க. சரியா? சரி, இப்போ நமக்கு முதல் கூட்டம் தொடங்கிருச்சு. முதல் கூட்டத்தில் முதல் தீர்மானம் அப்படிங்கிறது தலைவரை தேர்ந்தெடுக்கிறது தான் முதல் தீர்மானம். அந்த லீடரை செலக்ட் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணது யார் அப்படின்னா நம்ம GS சுப்பிரமணிய ஐயர். அதன்படி முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம்ம WC பானர்ஜி. முதல் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் KT தெலாங் அப்படிங்கிறவர். இதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே நடந்தது. அப்போது முதல் காங்கிரஸ் மீட்டிங் எப்போ நடந்தது? டிசம்பர் 28, 1885. சரி, எதனால் இந்த டிசம்பரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த டிசம்பரை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 1600 டிசம்பர் 31 தான் முதல்ல ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களால் தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி. இது தொடங்கப்பட்டது டிசம்பர் 31, 1600. இந்த டிசம்பரை ஞாபகார்த்தமாக தான் அந்த பிரிட்டிஷ்காரனான ஏஓ ஹியூம் என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு வருடமும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட கூட்டம் இந்த டிசம்பர் மாதம் நடக்கணும், வருடத்தோட ஆண்டோட இறுதியில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு முடிவு பண்ணுது. இப்போ வரைக்கும் ஆண்டோட இறுதியில் தான் இந்திய தேசிய காங்கிரஸோட கூட்டம் நடந்துகிட்டே இருக்குது. சரியா? இந்த டிசம்பர் தான் இந்த டிசம்பருக்கு காரணம். ஓகேவா? சரி, இப்போ முதல் கூட்டம் நடந்துருச்சு. அடுத்து 2வது கூட்டம், ஐஎன்சியோட செகண்ட் செஷன் அடுத்த வருஷம் 1886. ஃபர்ஸ்ட் செஷன் நடந்தது பாம்பேயில், 2வது செஷன் நடக்கிறது கல்கட்டா. இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கிறது தாதாபாய் நவ்ரோஜி. இவர் தான் தலைமை தாங்கிறார். இதில் மொத்தம் கலந்துக்கிட்ட நபர்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம் அப்படின்னா 434. அதில் 47 பேர் ஃப்ரம் மெட்ராஸ்லேருந்து 47 பேர் கலந்துக்கிட்டாங்க. இது 2வது மீட்டிங்கு கல்கட்டாவில் நடந்தது. தாதாபாய் நவ்ரோஜி யார்? இவர் ஒரு பார்சி இனத்தை சேர்ந்தவர். ஏன்னா அப்படி கூட கேட்டலாம், ஃபர்ஸ்ட்டு பார்சி லீடர் யார் ஐஎன்சியை தலைமை தாங்கினது அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போ தாதாபாய் நவ்ரோஜி 1886. இது கல்கட்டாவில் நடந்துச்சு. அடுத்து 3rd செஷன், ஐஎன்சியோட 3rd செஷன் 1887. இது நம்ம மெட்ராஸில் நடக்குது. தலைமை தாங்கினது பத்ருதீன் தியாப்ஜி. இவர் தான் ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட், முதல் இஸ்லாமிய தலைவர். சரி, இந்த 3rd மீட்டிங்கில் மொத்தம் கலந்துக்கிட்டது இது மெட்ராஸில் எந்த இடம்னு கூட கேட்கலாம் இல்லையா? மெட்ராஸில் மக்கீஸ் கார்டன், மக்கீஸ் தோட்டம் அப்படிங்கிறது தமிழில் மக்கீஸ் கார்டன், மக்கீஸ் தோட்டம். அதுதான் இப்போ என்னவா இருக்குது, 1000 விளக்கு பகுதி, 1000 லைட் ஏரியா. இப்போது 1000 விளக்கு பகுதி அப்படின்ற பேரில் இருக்குது. முதல்ல அந்த காலகட்டத்தில் மக்கீஸ் தோட்டம்ன்ற பேரில் இருந்தது. இப்போது அதோட பேர் 1000 விளக்கு பகுதி. இந்த மாநாட்டில் தான் முதல் மாநாட்டில் 72 பேர், 2வது மாநாட்டில் 434 பேர், இப்போ 3வது மாநாடு 1887 நடக்குது. கிட்டத்தட்ட இதில் 607 பேர் கலந்துக்கிறாங்க. அதில் 362 பேர் ஃப்ரம் மெட்ராஸ்லேருந்து மட்டும் 362 பேர். அப்போ இந்த கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராத விதமாக எக்கச்சக்கமான பேர் கலந்துக்கிட்டாங்க. அதனால தான் இது முதல்ல திறந்த வெளியில் நடந்த காங்கிரஸ் மாநாடு எதுன்னு கேட்டால் இந்த 3வது மாநாடு தான். ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆடிட்டோரியம் செஷன், அதாவது முதலில் திறந்த வெளியில் நடந்த காங்கிரஸ் மாநாடு எது அப்படின்னு கேட்டால் அது இந்த 3rd செஷன் தான். மெட்ராஸில் நடந்தது தான். அதிகமான மக்கள் கலந்துக்கிட்டாங்க. இது
இது 1887. இப்போது இந்த டைமில் நம்ம மெட்ராஸ்க்கு பிரிட்டிஷ் கவர்னராக இருந்தவர் லார்டு கன்னிமாரா. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த தேர்ட் மீட்டிங் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு டீ பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணுறார். லார்டு கன்னிமாரா கேவ் டீ பார்ட்டி. அப்போ அந்த அளவுக்கு இப்போ டீ பார்ட்டி கொடுக்குறாங்கன்னா பிரிட்டிஷ் என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஐஎன்சிங்கிறது அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக கிடச்சிச்சு. அதுலேயும் வருஷம் ஆட்கள் வேறு கூடிக்கிட்டு இருக்காங்க. நமக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு, இதை விட நமக்கு வேறு என்ன வேணும், நமக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ஐஎன்சியை ஒருபோதும் எதிர்க்கவே இல்லை. தொடக்க காலகட்டத்தில் போக போக ஐஎன்சியோட பாதை மாறப்போய் தான் பிரிட்டிஷ்க்கும் ஐஎன்சிக்கும் எதிர்ப்பு வந்தது. அப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷும் ஐஎன்சியும் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க தொடக்க காலகட்டத்தில். எதனால் ஐஎன்சி யாரோட கையில் இருந்திருக்கு அப்படின்னா மாடரேட்ஸ், மிதவாதிகளோட கையில். எந்த விதத்துலேயே ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பே கிடையாது. அதனால தான் பிரிட்டிஷ்க்கும் ஐஎன்சிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கு. ஒருவேளை இந்த மாடரேட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பிரிஞ்சு வராமலே இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாடரேட்ஸ் பிரிட்டிஷ் எல்லாமே சரியாக தான் ரூல் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலான்ற அளவுக்கு கடைசி வரைக்கும் அமைதியாகவே போயிருந்திருப்பாங்க. இன்னும் பிரிட்டிஷ் இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுன்னு ஒரு குரூப் வெளியில் வரப்போது தான் இந்த மாடரேட்ஸுக்கு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கான மக்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது. மக்களோட பார்வை எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாதிரி ஆட்களை நோக்கி போக ஆரம்பிச்சது. அப்போது இவங்களுக்கும் வேறு வழியே இல்லாமல் மாடரேட்ஸ் என்ன பண்ணாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு இவ்வளோ தூரம் போடுறாங்க, மக்களை நம்புறாங்க, அப்போ நமக்கும் கொஞ்சம் பாதையை மாற்றி எடுக்கணும் அப்படின்றக்காக தான் ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. எதிர்த்து ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் போராட்டங்கள் தொடங்குது. அப்புறம் நமக்கு ஒரு வழியாக சுதந்திரம் கிடச்சிது. சரி, இந்த லார்டு கன்னிமாரா, இவர் தான் அந்த வந்தவங்களுக்கு ஒரு தேநீர் விருந்தும் அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்காரு. இது தேர்டு மீட்டிங் நடந்தது. இந்த 3 மீட்டிங்குமே ரொம்ப முக்கியம். சரி, இப்போது இந்த இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது தொடங்கியாச்சு இல்லையா? இதோட நோக்கம் என்ன? இதை தொடங்கினது ஏஓஹிம், ஒரு பிரிட்டிஷ்காரர். அப்போது இதை தொடங்கினதோட நோக்கம் என்ன? அதுவும் நமக்கு இந்த மெயின்ஸ்லாம் எழுதணும் அப்படின்னா இது கதையை எழுதுறதுக்கு தேவைப்படும். ஐஎன்சியை தொடங்குறதுக்கு காரணம் என்ன? தொடங்கினதுனால என்ன நடந்திருக்கு? முதல்ல விஷயம், இது தொடங்குறது எதுக்கு? முதல்ல இவர் யார், ஏஓஹிம் யாருக்கு லெட்டர் போட்டார்? படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு. அப்போ முதல்ல அரசியல்னா என்ன அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். டு எஜுகேட் இந்தியன்ஸ், இந்தியர்களுக்கு அரசியலை கற்பிப்பதற்காக. இந்தியன்ஸ் பொலிட்டிக்கலி, அரசியலை இந்திய இளைஞர்களுக்கு கற்பிப்பதற்காக தொடங்கப்பட்டது காங்கிரஸ். சரியா? நல்ல தமிழ் எழுதுறவங்க எழுதிங்க. அரசியலை படித்த இந்திய இளைஞர்களுக்கு கற்பிப்பதற்காக முதலாவது. சரி, இன்னொன்று, இப்போ இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒன்று தொடங்கியிருக்கோம் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தான் பேர். இந்தியாவில் உள்ள எல்லா இடத்துல இருந்தும் இந்த அமைப்புக்கு வருவாங்க. ஒவ்வொரு வருஷம் மாநாட்டுக்குன்னு எல்லாரும் வருவாங்க. அப்போது இப்படி வந்தது அப்படின்னா பிற்காலத்தில் ஏதாவது ஒரு கோரிக்கையை ஏதோ மொத்தமாக நிறைவேற்றின இந்தியா முழுக்க அப்படிங்கும்போது இந்த இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெட் குவார்ட்டர் மாதிரி, ஒரு தலைமையிடம் மாதிரி செயல்படுறதா இருக்குது. அப்போ இப்போ ஹெட் குவார்ட்டர் மாதிரி எல்லோரும் ஒன்று சேர ஆரம்பித்தாச்சு அப்படின்னா, முதல்ல பார்த்தோம் வெறும் 472 பேர் இருந்தாங்க, அப்புறம் 434 பேர், அப்புறம் 607 பேர். இப்படி கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு இல்லையா? கூடிக்கிட்டே இருந்ததுன்னா எல்லாத்துக்குமான ஒரே யுனைட் பண்ணக்கூடிய ஒரே இடம் எது? இந்த இந்திய நேஷனல் காங்கிரஸ். அப்போ எல்லோரும் வந்து போக போக நிறைய மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போது எங்கேயாவது ஒரு சண்டை அப்படின்னாலும் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் ஒன்று சேர்ந்து போவாங்க. ஏங்கிற இடத்துல ஒரு சண்டை நடந்தாலும் எல்லாரும் ஒன்றா வருவாங்க, பிங்கிற இடத்துல சண்டை வந்தாலும் எல்லாரும் ஒன்றா போவாங்க இல்லையா? அப்போது ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு இப்போது உருவாக்கப்பட்ட இந்த இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தலைமையிடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்திய நேஷனல் காங்கிரஸை தொடங்கியிருக்காங்க. டு ஃபார்ம் ஹெட் குவார்ட்டர் ஃபார் ஃபியூச்சர் மூமெண்ட்ஸ். பிற்காலத்திய இயக்கங்களுக்கு இது ஒரு தலைமையிடமாக இருந்தது. பிற்காலத்திய இயக்கங்களுக்கு இது ஒரு தலைமையிடமாக இருந்தது. அப்புறம் இந்த இந்திய நேஷனல் காங்கிரஸ் தொடங்கப்பட்டதுனால வேற என்ன லாபம் இருந்தது அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு லீடர் போயிருக்காரு, பெங்காலிலேருந்து ஒரு லீடர் வந்திருக்காரு. இங்கே போகும்போது இவங்களை யுனைட் பண்ணக்கூடியது ஐஎன்சி. அப்போ தமிழ்நாட்டில் இருக்க லீடருக்கும் பெங்காலில் இருக்க லீடருக்கும் சந்திக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கிது. 2 பேருக்குமான ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் உருவாகுது. அப்போ தலைவர்களுக்குள்ளே ஒற்றுமை உருவாச்சு அப்படின்னா அந்த தலைவர்களால் இங்கே கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். ஏன்னா அப்போ தலைவர்கள்லாம் நேர்மையாக இருந்திருக்காங்க, அதனால் நல்லது தான் நடந்திருக்கு. டு ப்ரொமோட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன், நட்புறவை பேணுவதற்காக. டு ப்ரொமோட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்,
ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் பிட்வீன் லீடர்ஸ். தலைவர்களுக்குள்ளாக நட்புறவை பேணுவதற்கு இந்த ஐஎன்சி உதவுச்சு. சரியா? அப்புறம் இன்னொன்று, முதல்ல தொடங்கும் போது தான் இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது பிரிட்டிஷ்க்கு ரொம்ப லாயலாக இருந்தாங்க, விசுவாசமாக இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக ஆங்கிலேயர்களை எதிர்த்ததே காங்கிரஸ் பேர் இயக்கம் தான். அப்போ இந்த காங்கிரஸ்னு ஒன்று தொடங்கப்படலை அப்படின்னா அப்படி ஒன்று நடந்திருக்கவே செய்யாது இல்லையா? அப்போ இந்திய நேஷனல் காங்கிரஸ் தொடங்கப்பட்டதுக்கு வேற என்ன காரணம் இருக்குது அப்படின்னா, ஆங்கிலேய எதிர்ப்பு உருவானது. ஆன்டி கலோனியல் ஐடியாலஜி, அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் ஐஎன்சி தேவைப்பட்டது. அதாவது ஆங்கிலேய எதிர்ப்பு சித்தாந்தத்தை பரப்புவதற்கு இந்திய தேசிய காங்கிரஸ் பயன்பட்டது. ஆங்கிலேய எதிர்ப்பு சித்தாந்தத்தை பரப்புவதற்கு. இது போக அங்கே தலைவர்களுக்குள்ளே ஒற்றுமை வந்தபோது மக்களுக்குள்ளே ஒற்றுமை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை. அப்போ தேசிய அளவில் ஒரு ஒற்றுமை உருவானது, தேசிய ஒற்றுமை உருவானது, நேஷனல் யூனிட்டி. இது எல்லாம் சேர்ந்து தான் இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒன்று முதல்ல தொடங்கியாச்சு. தொடங்கினதுக்கப்புறம் தொடங்கும்போது ஒரு காரணமாக இருந்தது இது பிரிட்டிஷ்க்கு லாயலாக, போக போக பிரிட்டிஷ் எதிர்க்க ஆரம்பித்தது. அப்போது இந்த இந்திய நேஷனல் காங்கிரஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. சரியா? அப்போ இந்திய நேஷனல் காங்கிரஸோட முதல் பார்வை எப்படி இருந்தது? ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக இருந்தது, போக போக ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பாக இருந்தது. ஓகேவா? சரி, இப்போது இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கினது ஆங்கிலேயர்களால். அப்போது தொடங்கினது ஆங்கிலேயர்களாக இருந்தாலும் எதுக்காக தொடங்கப்பட்டது? இந்திய மக்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி தான் இது தொடங்கப்பட்டது. அப்போது என்னென்ன கோரிக்கைகள்லாம் அந்த காலகட்டத்தில் நம்ம இந்திய நேஷனல் காங்கிரஸ்க்கு இருந்தது அப்படின்னா, ஐஎன்சியோட டிமாண்டு, இந்திய தேசிய காங்கிரஸின் டிமாண்ட்ஸ், கோரிக்கைகள் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே ஆங்கிலேயர்கள் நீங்களே பதவியில் இருக்கிறீங்க, நீங்கள் எங்களை ஆட்சி பண்ணாலுமே எங்களுக்குன்னு சில பதவிகள் வேணும் அப்படின்னு சொல்லி இந்தியர்களின் பிரதிநிதித்துவ கோரிக்கை, இந்தியன் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படிங்கிறது. இந்தியன் ரெப்ரசன்டேஷன், இந்திய பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை முதலாவது. ரெண்டாவது, லேண்ட் டேக்ஸ், நிலத்தின் மீது அதிகமான வரி வசூலிச்சுட்டு இருக்காங்க, அந்த நிலத்தோட வரியை குறைக்கணும். ரிடக்ஷன் ஆஃப் லேண்ட் டேக்ஸ், நிலவரி குறைப்பு. ரிடக்ஷன் ஆஃப் லேண்ட் டேக்ஸ், நிலவரி குறைப்பு. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அரசு வேலைகள் இருக்கு இல்லையா, அதில் அந்த வேலைகளில் எங்களுடைய இந்தியர்களுக்கு வழிவகை செய்யணும் அப்படிங்கிறது தான். சர்வீஸ் அப்படி இல்லைன்னா போஸ்டிங், பதவியில் யார் இருக்கணும் அப்படின்னா போஸ்டிங்கில் இந்தியன்ஸ். இந்தியர்களுக்குன்னு பதவிகளை உருவாக்க வேண்டும், அதுவும் கோரிக்கை. இந்தியர்களுக்கென பதவிகளை உருவாக்க வேண்டும். அப்புறம் சட்டத்துறையில் இந்தியர்கள், ஜுடிஷியரியிலையும் இந்தியர்கள் இருக்கணும், சட்டத்துறையில் இந்தியர்கள் இருக்க வேண்டும். அப்புறம் சிவில் சர்வீஸ், குடிமைப்பணி எக்ஸாம் இருக்குல்லையா, குடிமைப்பணி தேர்வு, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அது இங்கிலாந்துலேயும் அதாவது லண்டனில் இந்தியாவிலையும் ஒரே நேரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது. சிவில் சர்வீஸ் அது லண்டன் ப்ளஸ் இந்தியா ரெண்டுலேயும் ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படிங்கிறது. அதுபோக இங்கே தொழிற்சாலைகளை பெருக்கணும், ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இதெல்லாம் இவங்களோட கோரிக்கை. இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு யாரோடது? ஆங்கிலேயர்களோட பொறுப்பு. சரியா? ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகளை பெருக்கணும் அப்படிங்கிறது தான். சரி, இதுதான் இந்திய நேஷனல் காங்கிரஸ்னால் என்ன, இந்திய நேஷனல் காங்கிரஸோட கோரிக்கை என்ன, அதோட தொடங்கினது யார், அதோட மீட்டிங் எப்போ நடந்தது, மொத்தம் 3 மீட்டிங் பார்த்துருக்குறோம் இல்லையா? சரி, இப்போ இந்த இந்திய நேஷனல் காங்கிரஸ் இருக்கு இல்லையா, இது தொடக்க காலகட்டத்தில் எப்படி இருந்தது? கம்ப்ளீட்லி லாயல் டு பிரிட்டிஷ், ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தது. இதுதான் அதோட தொடக்க காலகட்டம், ஏர்லி ஃபேஸ். இது லேட்டர் ஃபேஸ், பிற்காலம் எப்படி இருந்தது அப்படின்னா, அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது. ஏன்னா அவ்வளோ தூரம் அடி வாங்கிடுச்சு இல்லையா, அடி வாங்க நிறைய புதிய தலைவர்கள்லாம் உருவாக ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஐஎன்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு அமைப்பாக உருவாக ஆரம்பிச்சது. சரியா? இப்படி தான் இந்த ஐஎன்சியோட தோற்றம் இருந்தது. அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறதெல்லாம் என்னது? ஃபர்ஸ்ட்டு அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் பார்த்தாச்சு, அதற்கப்புறம் நேஷ்னல் ரெனைசன்ஸ் பார்த்தாச்சு, அப்புறம் 1857 ரிவோல்ட்டு பார்த்தாச்சு,
இப்போது 1885ல் ஐஎன்சி ஏன் எதனால் அதோட மீட்டிங்லாம் எப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 3 மீட்டிங். இது கிட்டத்தட்ட ஒரு 1905 வரைக்கும் 85லேருந்து 1905 வரைக்குமே ரொம்பவும் மாடரேட்டோட ஃபேஸில் தான் இருந்தது. அதாவது இன்னும் சொல்லணும் அப்படின்னா 1905 வரைக்கும் மக்களுக்கெல்லாம் இப்படி ஒரு இயக்கம் இருக்குன்றதே தெரியாத அளவுக்கு தான் இருந்தது. போக போகத்தான் எக்ஸ்ட்ரீமிஸ்டோட எண்ணங்கள் வெளிப்பட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் மக்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது, அது மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதே பின்னால் தான் மக்களுக்கே தெரிய வந்தது. அதனால் இப்போ நம்ம தொடக்க காலகட்டம் அப்படிங்கிறது இந்திய தேசிய காங்கிரஸ் பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தது ஆங்கிலேயர்களுக்கு. இது வரைக்கும் இப்போ வரைக்கும் இது இந்த கான்செப்டில் மட்டும் இருந்துங்க. இதெல்லாம் படிக்கும்போது நாமளும் அந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் தொடங்கும் போது நாம் அங்கே இருந்தோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஒரு மனநிலைக்கு போயிடணும். அப்படின்னா இது படிக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா?